மும்பை வான்கடே மைதானத்தில் பரபரப்பாக நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வீழ்த்தி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு வான்கடே மைதானத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது ஆர்சிபி அணி. 12 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை ஆர்சிபி பெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருந்தாலும் ஆர்சிபி கேப்டன் ரஜத் படிதாருக்கு விசிசிஐ ரூபாய் 12 லட்சம் அபராதம் விதித்துள்ளது. ஐபிஎல் நடத்தை விதி பிரிவு 2.2 இன் கீழ் ஓவர்கள் வீச அதிக நேரம் எடுத்துக் கொண்டதற்காக இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. படங்களை காண்க. 80% தரவை சேமிக்க. ஐபிஎல் 2025 இல் ஆர்சிபி அணி பலம் வாய்ந்த அணியாக மாறியுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் கொல்கத்தா அணியை வீழ்த்திய நிலையில் தற்போது மும்பை அணியையும் அவர்களின் சொந்த மண்ணில் வைத்து வீழ்த்தியுள்ளனர். படங்களை காண்க. 80% தரவை சேமிக்க. இதுவரை 4 போட்டிகளில் விளையாடி அதில் 3 போட்டிகளில் வெற்றி பெற்று 6 புள்ளிகளுடன் தற்போது புள்ளி பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. படங்களை காண்க. 80% தரவை சேமிக்க. அடுத்ததாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக பெங்களூரில் விளையாட உள்ளனர். இதுவரை இந்த சீசனில் டெல்லி ஒரே போட்டியில் கூட தோற்கவில்லை. இதனால் இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான போட்டி அதிக எதிர்பார்ப்பில் உள்ளது.